தமிழ் கேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தையிலானது நல்ல ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சுங்க. நிப்டி 50 சந்தை தொடர்ந்து நல்ல முறையில் மீண்டு கொடுக்கிறது. நிப்டி 50 இன்று 24,200 24,300 என்ற முக்கிய எல்லையை தாண்டி உள்ளது. வரும் வாரங்களில் இது 24,500 என்ற புள்ளிகளை கடக்கக்கூடும் என்பதால் முதலீட்டாளர்கள் பொறுமையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதாவது பங்கு வச்சிருந்தீங்கன்னா எந்த பங்கும் விற்காதீங்க. நல்ல நல்ல பங்கை வச்சிருந்தீங்கன்னா வித்துடாதீங்க. துறை ரீதியான எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த சில வாரங்களாக பேங்க் நிப்டியானது நல்ல ஒரு செயல்பாட்டில் இருந்துச்சு. சந்தையை உயர்த்திச்சு. தற்போது அது சற்றே ரெஸ்ட் எடுக்குது. பிளாட் க்ளோசிங்காக தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டார்கள் பொதுவாக மீண்டு வருகிறது. குறிப்பாக கட்சியல் டெக்னாலஜி நல்ல ஏற்றத்துடன் இன்னைக்கு முடிவனது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க மெகா ஒப்பந்தமானது கட்சியல் டெக்னாலஜிக்கு கிடைச்சிருக்குங்க. இந்தியாவிலே ஐடி துறையில இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு பிரம்மாண்டமான சாதனை கட்சியல் டெக்னாலஜி நிறுவனம் நிகழ்த்தியுள்ளது. அதாவது 1,14 பில்லியன் மெகா டீல் உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தில் மாறி வரும் சூழலில் கசியல் டெக் நிறுவனம் சுமார் 1,14 பில்லியன் மதிப்புள்ள பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தை கைப்பற்றி உள்ளதுங்க. இந்தியாவின் முதல் சாதனை. இவ்வளவு பெரிய தொகையில் முற்றிலும் AI மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிரைவன் ஆபரேட்டிங் தொழில்நுட்பத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை பெறும் முதல் மற்றும் ஒரே இந்திய ஐடி நிறுவனம் என்ற பெருமையை கட்சியல் பெற்றுள்ளது. இந்தியாவின் மற்ற முன்னணி நிறுவனங்கள் இன்னும் இந்த அளவிற்கு பெரிய AI ஒப்பந்தங்களை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதை விட நல்ல ஒப்பந்தங்கள் எல்லாமே டிசிஎஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன பொறுத்தளவு இதெல்லாம் கண்டிப்பா வரும் நான் நினைக்கிறேன். ஐரோப்பா இது ரஷ்யத்துக்குள்ள ஒரு ரகசியமான வாடிக்கையாளர் யாரு அப்படின்னா ஐரோப்பாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலகின் டாப் 50 நிறுவனங்களில் ஒன்றான ஃபியூச்சர் குளோபல் 50 ஒரு மாபெரும் உலகளாவிய இந்த நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை கசியலுக்கு வழங்கியுள்ளது. கசியல் நிறுவனம் வணிக காரணங்களுக்காக அந்த வாடிக்கையாளரின் பெயரை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தவில்லை. அதிகாரப்பூர்வம் வெளிப்படுத்தவில்லை அதையும் சொல்லி அப்புறம் மெர்சிடஸ் பென்ஸ் வாய்ப்பு. சந்தை வல்லுநர்கள் மற்றும் ஊடகங்களில் பல்வேறு முக்கிய அறிக்கையின்படி இந்த ஒப்பந்தத்தை வழங்கிய நிறுவனம் உலக புகழ் பெற்ற சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக இருக்க அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்படுகிறது. அந்த நிறுவனத்தையும் சொல்றாங்க இது ஃபியூச்சர் குளோபல் 50 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் சொல்றாங்க. செய்ய போகும் பணினா இந்த ஒப்பந்தத்தின்படி அந்த ஐரோப்பிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பணியிடம், டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் மற்றும் நிறுவனத்தின் நெட்வொர்க் செயல்பாடுகளை முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு AI டிரைவன் மூலம் இயங்கும் நவீன மாடலாக கட்சியில் மாறிக்கொண்டே நாட்டில் கொடுக்க வேண்டும். அதான் ஒப்பந்தம். ஒப்பந்த காலம் ஒரு நீண்ட காலமாகும். 2026 முதல் 2031 டிசம்பர் வரை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் நீடிக்கும். மேலும் நிறுவனங்களில் திருப்திகரமான செயல்பாட்டின் அடிப்படையில் இதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்துக் கொள்ளும் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனும் வசதியும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. மற்ற இந்திய ஐடி நிறுவனங்களை விட கட்சியில் ஏன் தனித்து நிற்கிறார்? 2026 ஆண்டில் இந்திய ஐடி துறை ஒட்டுமொத்தமாக சரிவை சந்தித்து வரும் நிலையில் கட்சியல் ஒப்பந்தம் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்துள்ளது. இந்த வருடத்துல டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே
35% சரிவை சந்திச்சன. ஆனா கசியல் டெக்னாலஜி 30% மட்டுமே சரிவை சந்தித்து உள்ளது. அதாவது மற்ற நிறுவனங்களை விட சிறப்பாக தங்கள் சரிவை இது பண்ணாம தாக்கு பிடித்து நின்றுகிறது. அது ஒரு நல்ல செயலாக பார்க்கப்படுகிறது. ஆனா எல்லாருமே கசியல் டெக்னாலஜி பெரும்பாலும் எக்ஸல் பண்ணக்கூடியது. அதுல கசியல் டெக்னாலஜிக்கு பெரிய வீக் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அவன் தான் செமிகண்டக்டர்லையும் ஏஐலையும் இப்ப பெரிய ஆர்டரை போட்டு பெரும்பாலும் கொண்டு வந்துட்டாப்ல. சமீபத்தில் இந்தியாவின் முன்னணி ஏஐ டெவலப்பர் நிறுவனமான சர்வம் ஏஐயில் சுமார் 10.46% பங்குகளை கட்சியில் வாங்கியுள்ளது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 1427 கோடி ஆகும். செமிகண்டக்டர் துறையிலும் கட்சியல் நிறுவனம் மிகப்பெரிய பலம். அதனால அதுலயே உற்பத்தி திட்டத்தை வச்சிருக்காங்க. அதுல போக்ஸ்கானுடன் இணைந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிப் தயாரிப்பு தொழிற்சாலை கட்சியில் அமைத்து வருகிறது. ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் ஆகிய இரண்டும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் கட்சியில் ஒரே நேரத்தில் தடம் பதித்துள்ளது மற்ற நிறுவனங்களை விட அது முன்னணியில் இருக்க காரணமாகும். அதே நேரத்துல காலாண்டு முடிவுகளுடைய பங்களிப்பு பார்க்கணும். வலுவான வர்த்தகம் வேலின் பங்குச்சந்தையில் இந்த செய்தி வெளியானவுடன் கட்சியல் பங்குகளில் மிகப்பெரிய வர்த்தகம் நடந்துள்ளது. பொதுவாக 1 கோடியை தாண்டாத இதன் தினசரி வர்த்தக அளவு இன்றைய தினம் 1,27,00,000 கடந்தது. இதில் டெலிவரி எடுக்கப்பட்ட பங்குகளின் சதவீதம் கிட்டத்தட்ட 32.25% இருக்குங்க. இன்னைக்கு மட்டும் டெலிவரி மட்டும் 32% எடுத்திருக்காங்க. காலாண்டு முடிவுகள் மற்றும் டிவிடெண்ட் நிறுவனம் தனது முதல் காலாண்டு முடிவுகளை மற்றும் டிவிடெண்ட் அறிவிப்பை ஜூலை 13ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட திட்டமிட்டு உள்ளது. இந்த பங்கை நீங்க உங்களுடைய அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாவும் நல்லா இருக்கு. இந்த பங்கை நீங்க உங்க வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வாங்காம விட்டவங்க பகல் நாட்கள்ல உங்க டெக்னிக்கல் அனலிஸை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கணும். அதே போல மெட்டல் ரியாலிட்டி மற்றும் பார்மா துறைகளும் இன்று நன்றாக செயல்பட்டன. தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் கோல்டு அண்ட் கூல் ஆயில் விலை முக்கியமான செய்தி. தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் கோல்டு அண்ட் கூல் ஆயில் அமெரிக்காவின் பணவீக்கம் குறைவதற்கான அறிகுறிகள் மற்றும் வட்டி விகித உயர்வுக்கான ஃபெட் ரேட் கைக்கு வாய்ப்புகள் குறைந்ததால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டு வருகிறது. அதாவது ஃபெட்டு ரேட் கை பண்ணாது, அங்கே பணவீக்கமும் குறைவதற்கான வழி பிறந்திருக்கு அமெரிக்காவில். அதனால வெள்ளியும் கோல்டும் மீண்டு வருகிறது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $70 அந்த அளவில் நிலையாக இருப்பது இந்தியா பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்தி. அதே போல நேத்து ஜிஜி பவர் இண்டஸ்ட்ரியா சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு நல்லா டவுன் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்திய அரசு சைனால செமிகண்டக்டர் பண்ணக்கூடிய இதை அதுக்கு 2 வருஷத்துக்கு அனுமதி 3 ஆண்டுகளுக்கு அனுமதி கொடுத்ததுனால அது சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை சார்ந்த பல பங்குகள் சரிவை சந்தித்தன. ஆனா சிஜி பவர் நல்ல கம்பெனி, இப்பவும் வாங்கக்கூடிய லெவல்ல தான், நல்ல சப்போர்ட்ல தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. 892 லெவல்ல இன்னைக்கு சப்போர்ட்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. நான் ஆளுங்கடி நான் வச்சிருக்கேன், 430 லெவல்ல வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இறக்கத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான் 896ல நான் ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் வாங்கின விலையோட அதிக விலைக்கு தான் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். இதற்கு மேல கீழே போகும் அப்படின்னா 864 ரூபாய் முடிய போகலாம். அதுக்கு கீழே ஜிஜி பவரானது போக வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நல்ல பாசிட்டிவான செய்தி வந்துச்சு. நேற்று இன்னைக்கு காலையில ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு சிஜி பவரை நல்லா அடிச்சு துவச்சு 7% கிட்ட டவுன் ஆகி போச்சு. அது நான் பையிங் அப்படின்னு சுட்டியாக தான் நான் பார்க்கிறேன் சிஜி பவர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு. நேற்று வீடியோல போட்டிருந்தோம் 10 ஸ்டாக்கை சொல்லி போட்டிருந்தோம். அதனால டவுன் ஆகி போச்சு என்ன சொல்லக்கூடாது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஃப்ராடு கேஸ்ல செய்தியால் சரிந்த இந்த பங்கு தற்போது மீண்டும்
80 என்ற நிலையை எட்டி உள்ளது. வங்கியின் முதல் காலாண்டு தகவல் மிக சிறப்பாக உள்ளன. கடன் வழங்குதல் லோன் அட்வான்ஸ் இயர் ஆன் இயர் பேஸ்ல 20.6% வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது. வங்கியின் வைப்பு தொகை டெபாசிட் 18% அதிகரித்து உள்ளது. இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் இந்த நிறுவனத்திற்கு தெற்கு மத்திய ரயில்வேலிருந்து பாதுகாப்பு தொழில்நுட்பமான காவச் நிறுவனத்துக்கு 27 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைத்துள்ளது. டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் நல்ல கம்பெனி. டாடா பவருக்கு மகாராஷ்டிராவில் 100.8 மெகாவாட் காற்றாலை விண்ட் ப்ராஜெக்ட் இந்த நிறுவனம் வெற்றிகரமாக தொடங்கி உள்ளது. பங்கு விலை தற்போது 400 என்ற முக்கிய சப்போர்ட்டுக்கு அருகில வர்த்தகமாகிறது. கிரெயின்ஸ் டெக்னாலஜி செமிகண்டக்டர் உற்பத்திக்கு அரசு வந்து 1.25 லட்சம் கோடி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து செமிகண்டக்டர் சார்ந்த இந்த நிறுவனத்தின் பங்கு இன்று 5% வரை உயர்ந்தது. இந்த பங்குக்குள்ள மொத்தமா 1.5 லட்சம் கோடி வந்து ஒப்புதல் அளித்து இருக்கு. அதனால இந்த பங்கு 5% உயர்ந்து இருக்கு, லாபம் கிடைக்கும். இது விரைவில் 4000 என்ற இலக்கை நோக்கி நகரலாம். பார்த்துக்கோங்க. பஜாஜ் பினான்ஸ் இந்த முதலாவது காலாண்டு வணிக தகவல்கள் பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அபாயமா சூப்பராக உள்ளதுங்க. இதன் நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு AUM வந்து 24% உயர்ந்திருக்கு. 5.46 லட்சம் கோடியாக உள்ளது. புதிய கடன்கள் வழங்குவதும் 20% அதிகரித்துள்ளது. அது அப்புறம் மஸ்கான் டெக் 2500 என்ற முக்கிய நிலைக்கு மேல் இந்த பங்கு நிலையாக வர்த்தகமாகிறது. நிறுவனத்தின் லாப மார்ஜின் மற்றும் வருவாய் தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. மஸ்கான் டெக்கு அரசியல் செய்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் நிபந்தனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் ஈரான் அதிகாரிகளை இஸ்ரேல் தாக்க முயன்ற போது அமெரிக்கா அதை தடுத்து காப்பாற்றியதாக நியூயார்க் டைம்ஸ் அறிக்கை கூறுகிறது. நல்ல தரமான பலம் கொண்ட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பங்குகளை தேர்ந்தெடுத்து சந்தையில் ஏற்றம் இறக்கங்களை கண்காணித்து முதலீடு செய்யுங்கள். சந்தையில பொறுமையாக இருங்க. நீண்ட காலத்துக்கு நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கசியில் இன்னைக்கு வாங்காம விட்டாச்சு. ஓகே, வாழ்க வளத்துடன். அடுத்து டெக்னிக்கலா ஒரு சில பங்குகளை அனலைஸ் பண்ணுவோம். நாளைக்கு லீவு தான், நாளைக்கு பார்ப்போம். டைம் இருந்தால் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் உபயோகமா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து இது சிஜி பவர் இன்னைக்கு தொலைக்கு இறங்கிடுச்சுன்னு சொல்லி பயந்துட வேண்டாம். நல்ல சரியான சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. வாழ்க வளத்துடன்.